Hello students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.8 ஓட கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் m and n if the following polynomials are perfect squares அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட்ல சால்வ் பண்ண ரெண்டு மெத்தட், அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம். இங்கே m and n, அங்கே a and b கண்டுபிடிச்சோம், அதே மாதிரியே இங்கே m and n வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கிவன் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஒன்லி திங் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் டு த பவர் வந்து எய்தர் ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ஆர் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் நம்பர் 1 இதை வந்து ரூட் எடுத்து பார்க்கணும். ஸோ இப்போ ரூட்ல 36x to the power 4 அப்படின்னா 36க்கு ரூட் எடுத்தா 6 வரும், பவர் என்ன ஆகும், பாதியா ரெடியூஸ் ஆகும். அப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்குது, 6x ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 36x to the power 4 கிடைக்குமா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம 36x to the power 4 வந்ததும் இது வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிட்டு இங்கே 0 தான் வரும், கரெக்டா. அப்போ நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் நம்ம கீழே இருக்குமோமா, மைனஸ் 60x³ ப்ளஸ் 61x ஸ்கொயர், கரெக்டா. இப்போ ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணுமா. ஸோ இப்போ 6 2s are என்ன 12, ஸோ 12x ஸ்கொயர். இங்கே 12x ஸ்கொயர் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ மைனஸ் 60x³ டிவைடட் பை 12x ஸ்கொயர். 12 எத்தனை டைம்ஸு, 5 டைம்ஸ். அண்ட் 3ல 2 போயிடுச்சுன்னா 1, ஸோ மைனஸ் 5x. மேலேயும் கீழேயும் மைனஸ் 5x ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மைனஸ் 5x இடத்துல உள்ள மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதலாமா, மைனஸ் 5 × 12 என்ன, மைனஸ் 60x ஸ்கொயரும் எக்ஸும் பண்ணால் x³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 25x ஸ்கொயர் வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அகெயின் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுத்தையும் வந்து சிம்பிள் மாற்றிட்டு மைனஸை ப்ளஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் மாற்றினீங்கன்னா இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 61ல் 25 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 36x ஸ்கொயர். அண்ட் அகைன் லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் mx ப்ளஸ் n இருக்குது. இப்போ ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ண போகிறோம், இந்த இது மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 2ஆல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 12x ஸ்கொயர் மைனஸ் 10x வந்துருச்சா. இப்போ மைனஸ் 10x வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே என்ன டேர்ம், அதான் ஃபஸ்ட்டு டேர்மை எடுத்து டிவைட் பண்ணணும். ஸோ இப்போது 36x ஸ்கொயர் டிவைடட் பை 12x ஸ்கொயர். 12 3 டைம்ஸ் வரும், x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் 3, இங்கேயும் வந்து ப்ளஸ் 3 இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ் 3 எடுத்து கம்ப்ளீட் ஈக்குவேஷனை பண்ணணுமா. 12 3 டைம்ஸ் எவ்வளோ, 36x ஸ்கொயர். அடுத்தது பாருங்க, 3 மைனஸ் 30x, 3 3s are 9. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்குது பாருங்க, கீழே கொடுத்துருக்குற இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் என்ன, அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது கண்டிப்பாக என்ன தான், நம்மளுக்கு 0 தான். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் m ஈக்குவல் டு மைனஸ் 30, கரெக்டா. மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30 அப்படின்னா அப்போ எம்மோட வேல்யூ என்ன, 30. எம்மோட வேல்யூ 30 அண்ட் என்னோட வேல்யூ 9. இதுதான் நம்மளுக்கு m அண்ட் வேல்யூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ இப்போ இதோட இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம்மில் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8x³ ப்ளஸ் mx ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 16. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி தான் இந்த சம்மும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம், அந்த கிவன் ஈக்குவேஷனை அதே மாதிரியே நம்ம டிவிஷனில் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இப்போ கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க, எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 8x³ ப்ளஸ் mx ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 16 அண்ட் எக்ஸ் டு த பவர் 4. எக்ஸ் டு த பவர் 4க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், இதில் பாதி என்ன, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் டு த பவர் 4 வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கீழே எடுங்க, மைனஸ் 8x³ ப்ளஸ் mx ஸ்கொயர். இப்போ ஸ்டெப் 2 என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 2x ஸ்கொயர். அடுத்த டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம், இது டிவைடட் பை இந்த டேர்ம். ஸோ மைனஸ் 8x³ டிவைடட் பை
2x ஸ்கொயர். இது பண்ணிங்கன்னா என்ன வரும்? -4 3ல 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ -4x. இங்கேயும் என்ன பண்ணலாம்? -4x போட்டுக்கோங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -8x3. 4 4s are 16. ஸோ ப்ளஸ் 16x ஸ்கொயர் வருதா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? அதே மாதிரியே நம்ம மைனஸ் பண்ணாதான் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகுமா? ஸோ இப்போ இதை ப்ளஸ் இதை மைனஸ் அப்படின்னு மாற்றுங்க. -8 + 8 கேன்சல் ஆகிடும். இங்கே லெட்டர் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். பிகாஸ் எம்மோட வேல்யூ தெரியாது. ஸோ m-16x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. nx + 16. ஸோ எப்பவுமே என்ன சொல்லியிருக்க? 2 டேர்மாக இறக்கணும். ஸோ லாஸ்ட் 2 டேர்ம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம்? இங்கே கொடுத்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x ஸ்கொயர் -8x. நெக்ஸ்ட் என்ன டேர்ம் அப்படின்றத யூஸ்வலாக எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் n இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டேர்மை வந்து லாஸ்ட் டேர்ம் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். லாஸ்ட் டேர்ம் எப்படி டிசைட் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ இங்கே +4 இங்கே +4 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 4 4s are +16 வந்துருமா? ஸோ இது 0 ஆகணும் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ தான் இருக்கணும்? +16 தான் இருக்கணும். ஸோ அதனால நம்ம 4ன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் இந்த சம்மில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக ஃபஸ்ட்டு டிவைடட் பை ஃபஸ்ட் பண்ணி தான் இந்த டேர்ம் கண்டுபிடிப்போம். இங்கே தெரியாததுனால நம்ம என்ன பண்ணோம்? இப்போ லாஸ்ட் வேல்யூ எடுத்து இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இது +4ஆல் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 2 அப்படின்னா என்ன வரும்? 8x ஸ்கொயர். அதே மாதிரி பாருங்கள், 8 4s are 32. ஸோ -32x. 4 4s are 16. இப்போ நார்மலாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூவை கம்ப்ளீட்டாக மைனஸில் மாற்றி பண்ணுவோம். ஸோ இப்போ இது நம்மளுக்கு ஆக்சுவலாக அவங்களே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்ததுனால இதை ஈக்குவல் டு 0ன்னு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்னென்ன பண்ணோம்? m-16 அப்படின்றது 8. அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா -16 = 8 வருதா? அப்போ m = -16 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? +16 ஆகுமா? அப்போ எம்மோட வேல்யூ என்ன? எம்மோட வேல்யூ 24 அண்ட் என்னோட வேல்யூ என்னது? -32. எப்போவுமே வந்து சிம்பிள் மிஸ் பண்ணக்கூடாது. கொஷின்லேயும் சரி இதுலேயும் சரி எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு n வேல்யூஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த என்ன வேல்யூஸோ அந்த வேல்யூஸை வித் சிம்பிளோட கரெக்டாக எழுதி கொடுக்குறோம். ஸோ இப்போ இதோட இந்த தேர்டில் செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3.8 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 3.9 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.